இந்த 90s கிட்ஸோட ஃபீலை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மூவி. 90s கிட்ஸ்க்கு கல்யாணம் ஆகணுங்கிறது ஒரு பெரிய ட்ரீம். ஆக்சுவலாக நானும் ஒரு 90s கிட் தான். ஸோ இந்த மூவி வந்து 90s கிட்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், எந்த வல்கரும் இல்லை. சூப்பராக இருந்துச்சு. படம் ஃபுல்லாகவே நானும் சிரிச்சிட்டே தான் இருந்தேன். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். பசங்களுக்கு பிடிக்கும். 90s கிட்ஸ்க்கு அதிகமாக பிடிக்கும் இந்த படம். விரும்பி பார்ப்பாங்க. அதாவது வந்து லவ் மேரேஜ், அதாவது நம்ம விரும்பக்கூடிய பொண்ணு எங்கே தான் தேடி வருவாங்கிறத வந்து கண்டிப்பாக இந்த படம் சொல்லியிருக்கு. பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? அவ்வளோதான். கண்டிப்பா 90s கிட்ஸ் ரொம்ப பிடிக்கும் இந்த படம். அதான் குடும்பத்துல வந்து பாருங்க. இந்த சொசைட்டில ஒருத்தர் லேட் மேரேஜ்னா என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுவாரோ அதை வந்து ரொம்ப பார்த்தோன்னே இப்படிதானே பக்கத்து வீட்டுல இப்படிதானே இருந்தாங்க அப்படி அந்த கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு. எதார்த்தமா நல்லா இருந்துச்சு, நல்லா ஃபீல் குட்டா இருக்கு. கண்டிப்பா பார்க்கலாம். 90s கிட்ஸ்க்கு எல்லாருமே இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப கனெக்டடா இருக்கு. நல்லா இருக்குங்க. ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம ஆக்ஷன் மூவிஸாக பார்க்கறதுக்கு இது ஒரு ஃபீல் குட் மூவி. ரொம்ப நாள் கழிச்சு. ஆமாம், 90s கிட்ஸ்க்கெல்லாம் பிடிச்ச மூவியாக இருக்குது. ஆக்சுவலாக அது ஃபேமிலி மூவி ப்ரோ. நல்லா நிறைய சோஷியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. இப்போ மேரேஜுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஏஜ் ஆகிடுச்சுன்னா ரொம்ப ப்ரெஷர் பண்ணுவாங்க இல்லையா, அது ரிலேட்டடாக இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்டிங் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக் செம்மையாக பண்ணியிருக்காங்க. சேண்ட்ரோலன் வந்து மியூசிக் வந்து வேறு லெவலில் இருக்கும். மூவி வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்ல காமெடி, எமோஷனல் எல்லாமே கலந்த மாதிரி இருந்தது. ஃபீல்லாம் அந்த லவ் மேரேஜ்னு சொன்ன அந்த ஃபீல்லாம் நல்லா அழகா இருந்தது. காமெடி நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. படம் வந்து ஃபேமிலியா பார்க்கலாம், அவ்வளோ சூப்பரா இருக்கு. ஃபேமிலி ட்ராமா கண்டிப்பா எல்லார் ஃபேமிலியும் கண்டிப்பா இருக்கும். எப்போ கல்யாணம் மட்டும் தான் கேட்பாங்களே தவிர யாரும் அவங்க ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஸோ எல்லாரும் போய் பார்க்கலாம். ஐ திங்க் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். இட்ஸ் a நைஸ் ஃபேமிலி மூவி. ஸோ எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி, ஒரு லவ் ஸ்டோரி. ரொம்ப வித்தியாசமாக எடுத்திருக்காங்க. காமெடி ரொம்ப நல்லா இருந்தது. வெரி பிளசன்ட் வாட்ச். விக்ரம் பிரபு இஸ் வெரி குட். ஹி இஸ் வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹிஸ் யூஷுவல் மூவிஸ். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. த என்டையர் காஸ்ட் இஸ் வெரி குட், வெரி ஃபன்னி. அந்த கொரோனா பீரியடா கரெக்டாக பயன்படுத்தியிருக்காங்க டைரக்டர். என்னென்ன சின்ன சின்ன விஷயம் ஃபேமிலியில் நடக்குமோ மேரேஜ் ஓரியன்டாக பேசும்போது அது எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு மூவியில். படத்துல நிறைய ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு. எதிர்பார்த்ததை விட நல்லா இருந்தது படம். நிறைய பேத்துக்கு மேரேஜ் ஆகாம எப்படி இருக்காங்க, கஷ்டப்படுறாங்க, அவங்களோட ஃபீல்ல இதுல தெரியுது. மெயினா அந்த 30+ இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கனெக்ட் ஆகும். காமெடியும் வேற லெவலா இருந்தது. செம நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். சூப்பரா இருந்துச்சு, காமெடியா இருந்தது, நல்லா இருந்துச்சு. கல்யாணம் பண்ணிக்க போறவங்களுக்கு, பொண்ணு மாப்பிள்ளைக்கு எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகும். இப்போவும் லேட் மேரேஜ் வந்து ஒரு இது இட்ஸ் நாட் லைக் அன் இஷ்யூ. ஸோ இப்போ வந்து எல்லாம் ரெஸ்பான்சிபிளா வெயிட் பண்ணி எல்லாமே கரெக்டாக அமையணும்ட்டு இது பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஐ திங்க் கேர்ள்ஸ் வில் லைக் திஸ் மச் மோர். யா, ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க படம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஃபேமிலிக்கு கனெக்ட் ஆயிருக்கும். நல்லா இருக்கு. செகண்ட் ஒரு லீட் வந்திருந்தாங்க, அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஓவரால் டீமாவே நல்லா இருந்தது. லொக்கேஷன்ஸ் நல்லா இருந்தது. நான் வந்து ஒரு ஷானோட ஃபேனுங்கிறனால எனக்கு ஷானோட மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. சில இடத்துல டைலாக்ஸ் இருக்குல்ல, இப்போ நம்ம சொல்ல முடியாது, அந்த டைலாக்ஸ்லாம் வந்து கரெக்டாக கன்வே பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்லாங் ட்ரை பண்ணியிருந்தாங்க, கோயம்புத்தூர் ஸ்லாங் ட்ரை பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஃபேமிலியோட இது நல்லா போய் பார்க்கலாம். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது படம். லைக் ஃபேமிலியில யாரு ரொம்ப கனெக்டா இருந்திருக்காங்களோ, ஸோ இது ரொம்பவுமே ஃபுல் லைக் ஜாலியாகவும் இருக்கும், எமோஷ்னலாகவும் இருக்கும். ரொம்பவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ எல்லாருமே சிரிச்சுட்டு தான் இருந்தோம். காமெடி இருந்தால் காமெடி, லைக் எமோஷ்னல் அப்போ எமோஷ்னலாக கொஞ்சம் நல்லாவே சூப்பராக இருந்தது. ஸோ எல்லாருமே பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபேமிலியோட ஜாலியாக போய் பார்க்கலாம். எனக்கு சூப்பராக இருக்குதுப்பா, படம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஃபேமிலியோட நல்லா என்ஜாய் பண்ணலாம், காமெடியாகவும் இருக்குது, சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நல்லா இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஆனால் குடும்பத்தோட நல்லா பார்க்கலாம், உட்காந்து என்ஜாய் பண்ணலாம், நல்லா இருக்கு. ஹீரோ ஆக்டிங் 2 பேர் எல்லாருமே நல்லா இருந்தது. பாட்டும் சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு, கண்டிப்பாக பார்க்கலாம். நல்ல ஒரு டேக்அவே இருக்கு. இந்த சொசைட்டி, இந்த காலத்து சொசைட்டி இது இது கத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேக்அவே இருக்கு. கனெக்ட் ஆகுதுங்கிறது இப்போ எல்லாருக்குமே லேட் மேரேஜ் ஆயிருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் அப்படி தெரிஞ்சவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. ஓகே, ஆமாம், நம்ம பெரியப்பா அண்ணனுக்கு லேட் மேரேஜ் ஆச்சு, இந்த பக்கம் சித்தப்பா பையனுக்கு லேட் மேரேஜ், அந்த மாதிரி கண்டிப்பாக தெரிஞ்சவங்க இருப்பாங்க. ஸோ அதனால நல்லா கனெக்ட் ஆகுது. படம் பார்க்க ஒரு கனெக்ட் பண்ணிக்க முடியுது நம்மளால. ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருந்தாரு சார். எப்பயுமே நல்லா பண்ணுவார். பட் அவர் மேக்ஸிமம் இப்போ நம்ம அந்த த்ரில்லர் அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு அவரோட லவ் சைடு அது பார்க்குற மாதிரி புதுசாக இருந்துச்சு இந்த படத்தில் பார்க்குறதுக்கு. காமெடி வந்து அந்த டைமிங்கில் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. சில இடத்துல வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத டைமிங் காமெடியெல்லாம் நல்லா சிரிப்பு வருது. ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா இருந்தது. ஹீரோயினு ஹீரோ ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. டைரக்ஷன் நல்லா இருந்துச்சுங்க. வயசு ஒரு காரணம் இல்லை, அவங்களுக்கு கரெக்டான பார்ட்னர் வரைக்கும் வெயிட் பண்ணலாம், அது தப்பு இல்லை. ஏஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு இல்லை.
நம்மளுக்கு கரெக்டான பார்ட்னருக்காக நம்ம எவ்வளோ நாள் வேலை வெயிட் பண்ணலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்டர், அதனால எனக்கு என்கிட்ட கமெண்ட்ஸ் கேட்டிங்கன்னா நான் பாசிட்டிவாக தான் சொல்லுவேன். நல்லா இருக்காரு. ஏன்னா எப்போவுமே ஆக்ஷன் மூவிஸில் அவரை பார்த்ததா இருக்கட்டும், அவரோட இன்ட்ரடக்ஷன் மூவியாக இருக்கட்டும், இது வந்து மோஸ்ட் ரிலேட்டட் டு ஹிஸ் எக்ஸ்பிரஷன்ஸ். கோயம்புத்தூர் ஸ்லாங் தான் படமே ஃபுல்லாக கோபிச்செட்டிப்பாளையம் ரிலேட்டட் மூவி தான், அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனால் கண்டென்ட் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்கிறதுன்னா, வயசாயிட்டே போகுது, நம்ம கல்யாணம் பண்ணணும்னு பொண்ணு தெரியும். லேட் மேரேஜ் சொசைட்டி என்ன சொல்லணும்லாம் எதிர்பார்க்காதீங்க, உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஹாஃப் பாருங்கள், செம ட்விஸ்ட் எல்லாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து காமெடி எல்லாமே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக 90s கிட்ஸ்க்காக தான் இந்த படமே. என்ன சொல்ல, மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் வந்தேன். பட் படம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் நல்லா இருக்குது. செகண்ட் ஹாஃப் நல்லா ட்விஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். விக்ரம் பிரபு தான் மெயின் லீட் ரோலே அவர் தான், இந்த படத்தோட பில்லரே அவர் தான். ஸோ நல்லா பண்ணியிருக்காரு. அந்த 19 கிட்ஸோட லைஃப் அப்படியே வந்து இதில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ சூப்பராக இருக்குது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவரோட சப்போர்ட்டிங் ஆக்டர் ஆகட்டும், நான் அவர் பேர் ரமேஷ் திலக், அவரோட டைமிங் காமெடி ஆகட்டும், அப்புறம் வந்து கோடாங்கி அவரோடது, அப்புறம் பஸ் டிரைவர் ஆகட்டும், விக்ரம் பிரபுவோட மாமாவாகட்டும், ஜோசியக்காராகட்டும், ஒவ்வொருத்தரையும் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களும் நல்லாவே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. ஸோ செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா காமெடியாகவும் இருக்கும், நல்லா சிரிச்சிட்டே இருப்பீங்க நீங்கள். ஸோ எதுவுமே நெகட்டிவ் இல்லை, படம் சூப்பராக. என்ன சொல்ல வராங்க, லேட் மேரேஜ் பற்றி சொல்கிறாங்க. அது ஒரு நார்மலாக எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி கொஞ்சம் நார்மலான ரொம்ப அப்படியே போட்டு மெனக்கெடாமல் ஒரு 4 சந்துக்குள்ளாரே வச்சுட்டு கொரோனான்னு வச்சு இதெல்லாம் முடிச்சிட்டாங்க. அங்கங்கே கேமியோ வருது, அது கொஞ்சம் என்கேஜிங்காக கொண்டு போகும். காமெடி வந்து இந்த ஃபேமிலி ஆடியன்ஸுக்கெலாம் மேக்ஸிமம் ஒர்க் அவுட் ஆகும். மீதி ஆளுங்களுக்கு தெரில, காமெடி டேஸ்ட்டை பொறுத்து தான். ரொம்ப எதிர்பார்த்து போனால் தெரில காமெடி பற்றி. ஆக்டிங் வைஸ் ஓகே தான், அது ஒரு ஸ்டாக் ஆக்டிங் மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, இந்த சீனுக்கு அழுகலாம், இந்த சீனுக்கு சிரிக்கலாம், ரொம்ப ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான். ஐ மீன் சாங்ஸ்லாம் அவ்வளோக்கும் பெட்டராலாம் கிடையாது. ஆனால் ஓகே, ஃபேமிலி ஆடியன்ஸாக வந்தால் பார்க்கலாம்.